முருகப்பெருமான பற்றி அறியாத பல தகவல்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம். முருகனுடைய திருவுருவங்கள்: சக்திதரர் கந்தசுவாமி, தேவசேனாதிபதி சுப்பிரமணியர், கஜவாகனர், சரவணபவர், கார்த்திகேயர், சண்முகர், தாரகாரி, குமாரசுவாமி, சேனாபதி, பிரமசாத்தர், வள்ளி கல்யாண சுந்தரர், பாலசாமி, கிருவஞ்சபேதனர், சிகிவாகனர், இது எல்லாமே முருகனுடைய திருவுருவங்கள். முருகன் அழித்த 6 பகைவர்கள்: ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மார்சரியம். முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் மொத்தம் 3. முதல்ல சூரபத்மன வதம் செய்தது திருச்செந்தூர், தாரகாசுரனை வதம் செஞ்சது திருப்பரங்குன்றம். இவங்க 2 பேருடைய சகோதரனான சிங்க முகாசுரனை வதம் செஞ்சது போரூர். முருகப்பெருமானின் வலப்புறம் இருக்கிற 6 கரங்கள்ல அபயகரம், கோழிக்கொடி, வச்சிரம், அங்குசம், அம்பு, வேல் அப்படின்னு 6 ஆயுதங்களும், இடப்புறம் இருக்கிற 6 கரங்கள்ல வரம் கொடுக்கிற கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில், இது எல்லாமே இருக்கும். முருகனுடைய இறைப்பணி செல்வர்கள் யார் யாரு? அகத்தியர், அருணகிரிநாதர், ஔவையார், பாம்பன் சுவாமிகள், அப்பர் அடிகளார், நக்கீரர், முசுகுந்தர், சிகண்டி முனிவர், குணசீலர், முருகம்மையார், திருமுருக கிருபானந்த வாரியார், வள்ளிமலை சுவாமிகள், இவங்க எல்லாரும். முருகப்பெருமான வணங்கக்கூடிய உகந்த நாட்கள் என்னென்ன? திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய், இது எல்லாம் தான். முருகனுக்கு பல பெயர்கள் இருக்கு. ஸோ அந்த பெயர்களுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கங்கையால தாங்கப்பட்டார், அதனால காங்கேயன். சரவண பொய்களை உதித்தாரு, அதனால சரவணபவன். கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன். சக்தியினால் 6 உருவமும் ஒரு உருவமா ஆக்கப்பட்டதால கந்தன். கந்த பெருமானின் புகழ் சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் அருணகிரிநாதர். அக்னி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்ய கர்ப்பம், இவங்களுடைய கூட்டு கலவைதான் முருகன். முருகனுடைய கையில் இருக்கிற வேல் இறைவனுடைய ஞான சக்தி அப்படின்னு பெயர் பெறும். முருகனே திருஞான சம்பந்தராய் அவதாரம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பலரும் பாடியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் முருகனுக்கு குடவரை கோவில்கள் இருக்கிற இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கழுகுமலை, திருக்கழுக்குன்றம், குன்றக்குடி, குடுமியான்மலை, சித்தன்னவாசல், வள்ளிக்கோவில் மற்றும் மாமல்லபுரம். முருக கடவுளுடைய அடையாள பூ காந்தல் மலர் கன்னி. நம்ம தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிற கடவுள் அப்படின்னும், செந்நிற மேனியன் அப்படின்னும், சேவர் கொடியோன், சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு எல்லாம் பெயர் சுடுவாங்க. முருகனுடைய மூல மந்திரம் ஓம் சரவணபவாய நம. வேலும் மயிலும் இல்லாத வேலவன் ஆண்டார் குப்பத்துல இருக்காரு. முருகப்பெருமான் தோன்றிய இடம் சரவண பொய்கை. வேடுபரி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வள்ளிய சிறை எடுத்ததை கொண்டாடக்கூடிய விழா. தமிழ்நாட்டுல முதல்ல தங்கத்தேர் பழனி முருகன் கோவில்ல தான் இழுத்திருக்காங்க. இழுக்கப்பட்ட ஆண்டு 1957. ஃபைனலி கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராய பாவனர். ஸோ இதை தவிர முருகனை பத்தின உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.